குற்றாலத்தில் 9 நாட்கள் நடைபெறும் சாரல் திருவிழாவுக்காக பல்வேறு கலை நிகழ்ச்சிகளுடன் குற்றாலம் தயாராகி வருகிறது. இதுகுறித்து கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் ராஜன் வழங்க கேட்கலாம். ஏழைகளின் ஊட்டி என்று அழைக்கப்படும் குற்றாலம் என்பது உலகளவில் ஒரு புகழ்பெற்ற சுற்றுலாத்தலமாக விளங்கி வருகிறது. குற்றாலத்தை பொறுத்தவரை ஆண்டு முழுவதும் அருவியில் தண்ணீர் விழுந்தாலும் குறிப்பாக ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் ஆகிய 3 மாதங்கள் மட்டுமே சீசன் காலமாகும். இந்த சீசன் காலங்களில் நாடெங்கிலும் இருந்து லட்சக்கணக்கான சுற்றுலா பயணிகள் இங்கு வந்து ஐந்தருவி, மெயினருவி, பழைய குற்றாலம், புலியருவி, சிற்றருவி உள்ளிட்ட அனைத்து அருவிகளிலும் புனித நீராடி இயற்கை அழகை ரசித்தவர் செல்வார்கள். இந்த வருடம் சீசன் என்பது முன்கூட்டியே தொடங்கிய நாள் முதலிருந்து அனைத்து அருவிகளிலும் தண்ணீர் என்பது ஆர்ப்பரித்துக் கொண்டு வருகிறது. இந்த நிலையில் இங்கு வரக்கூடிய குற்றாலம் வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் வந்து மகிழ்ச்சிக்காக மாவட்ட நிர்வாகம் சார்பில் வருடந்தோறும் வந்து சாரல் திருவிழா என்பது நடத்துவது வழக்கம். இந்த வருடம் அதேபோல் சாரல் திருவிழா என்பது நடத்துவதற்கு மாவட்ட நிர்வாகம் சார்பில் வந்து திட்டமிடப்பட்டுள்ளது. அதாவது 9 நாட்கள் இந்த சாரல் திருவிழாவானது நடத்த திட்டமிட்டுள்ளது. அதேபோல் வந்து இப்போ வருகிற 19ஆம் தேதி வந்து சாரல் திருவிழா தொடங்கி 27ஆம் தேதி வரை கிட்டத்தட்ட 9 நாட்கள் வந்து இந்த சாரல் திருவிழா வந்து நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது. இந்த நிலையில் இங்கு வந்து பல்வேறு வகையான பொழுதுபோக்கு அம்சங்கள் நிறைந்த பல்சுவை நிகழ்ச்சிகள், கொழு கொழு குழந்தைகள் போட்டி, படகு போட்டி, ஆணழகன் போட்டி உள்ளிட்ட பல்வேறு வகையான மக்களை கவரக்கூடிய, அதாவது சுற்றுலா பயணிகள் கவரக்கூடிய இந்த போட்டிகள் வைக்கப்பட்டு சுற்றுலா பயணிகள் வந்து இந்த குற்றாலம் வர சுற்றுலா பயணிகள் வந்து அருவியில் குளித்துட்டு மட்டும் செல்லாமல் இங்கு உள்ள இந்த கலை நிகழ்ச்சிகளையும் இந்த மாவட்ட நிர்வாகம் சார்பில் நடத்தக்கூடிய பல்வேறு நிகழ்ச்சிகளை வந்து கண்டு கழித்து ஊருக்கு செல்ல வேண்டும் என்பதற்காக மாவட்ட நிர்வாகம் சார்பில் வந்து இது வந்து நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது. அதேபோல் வந்து ஐந்தருவி பகுதியில் உள்ள தோட்டக்கலைத்துறைக்கு சொந்தமான சுற்றுச்சூழல் பூங்காவில் தான் மிக பிரம்மாண்டமான அளவில் சுமார் 4 நாட்கள் நடத்துவதற்கு மலர் கண்காட்சி நடத்துவதற்கு வந்து திட்டமிடப்பட்டுள்ளது. அதுக்கான ஆயத்த பணிகள் என்பது தற்போது நடத்த இந்த தோட்டக்கலைத்துறையினர் வந்து ஆயத்தமாக இருந்து வருகின்றனர். அதேபோல் வந்து பல்வேறு கலை நிகழ்ச்சிகள், அதாவது மாணவர்கள் கலை நிகழ்ச்சிகள், பரதநாட்டியம், கோலாட்டம், கோலப்போட்டி உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகள் நடத்த 9 நாட்களும் வந்து இந்த வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் வந்து மகிழ்ச்சிகரமாக இருக்க வேண்டும் என்பதற்காக மாவட்ட நிர்வாகம் சார்பில் இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையுமே வந்து நடத்துவதற்கு திட்டமிடப்பட்டு தற்போது அந்த பணிகள் என்பது நடந்து வருகிறது. குறிப்பாக இந்த பகுதியில் உள்ள அனைத்து அருவிகளுக்குமே வந்து சுற்றுலா பயணிகள் வந்து ஆனந்த குளியல் விட்டு தற்போது இந்த சாரல் திருவிழாவை கொண்டாடுவதற்காக வந்து தயாராகி வருகின்றனர். ராஜன், நியூஸ் 7 தமிழ், தென்காசி.